ஒரு குப்பையான ப்ராடக்ட கூட சேல்ஸ் பண்ணி விக்கிறதுக்கு இவனுக்கு பேச்சு திறமை இருக்கு. ஆனா வாய திறந்தாலே பொய் தான். இவனுக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக எல்லாத்திட்டையுமே பொய் சொல்லுவான். இவன் சொல்ற பொய் கடவுளுக்கே பொறுக்காம இவன் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு போதி மரம் வளர்ந்து நிக்குது. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு குருநாதர்கிட்ட இந்த மரத்தை பத்தி கேட்கும் போது, அந்த மரத்துக்கும் உனக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அந்த மரத்துல மொத்தம் 1000 இலைகள் மட்டும்தான் இருக்கும். அந்த இலைகள்லாம் பேச பேச உதிர்ந்துட்டே இருக்கும். நீ ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது ஒவ்வொரு இலைகளா கீழே விழுந்துட்டே தான் இருக்கும். அந்த மொத்த இலைகளும் காலி ஆகிறப்ப உன்னோட உயிர் இருக்காது. இதெல்லாம் கேட்ட இவன் நம்பாம அந்த மரத்தை வெட்டலான்னு போறான். அந்த மரத்தை வெட்ட முடியாம இவன் பறந்து வந்து கீழே விழுந்துடுறான். அந்த மரத்துல வெட்டின அந்த காயம் இவனோட உடம்புல இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவன் மரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசாமலே இருக்கான். இவன் வேலை பார்க்கிற இடத்துலயே இவன் சரியா பேச முடியாதனால இவனை வேலையை விட்டே நிறுத்திடுறாங்க. இவனால மனைவி குழந்தைகள்கிட்ட கூட சரியா பேசவும் முடியல. இவன் வாயால போய் சொன்ன இவன் செஞ்ச தப்புகளுக்கு நான் எல்லார்ட்டையுமே போய் மன்னிப்பு கேட்கிறான். அந்த மரத்துல உள்ள இலைகளும் ஒவ்வொரு இலைகளா கீழே விழுந்துகிட்டே இருக்கு. கடைசியா அவங்க அப்பாவோட கல்லறைக்கு போய் நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்றப்ப அந்த மரத்திலே இருக்கிற கடைசி 3 இலைகளும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு நெஞ்சு வலி வந்து அந்த இடத்திலே கீழே விழுந்துடுறான். அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல அதிகமா மழை பெஞ்சு அந்த மரத்துல கிளைகளும் முளைக்குது. இவனுக்கு அந்த உயிரும் வந்துருது. அடுத்து கடவுள் கொடுத்த வாழ்க்கைய நினைச்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையில பொய் பேசாம ரொம்ப நேர்மையா வாழ்றான்.